பயாலஜி படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, இதெல்லாம் படிக்கிறீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்க கையில கம்ப்யூட்டரை கொடுத்து வேலை பார்க்க சொல்றது தமிழ்நாடு. இன்னொரு பக்கம் கம்பை கொடுத்து சண்டைக்கு வர சொன்னா எந்த பக்கம் போவீங்க? கம்பு எடுத்து சண்டைக்கு போயிடுவோமா? கம்ப்யூட்டர் தூக்கிட்டு வேலைக்கு தானே போவோம். கம்பு எடுத்துட்டு சண்டைக்கு வான்னு ஒன்றிய அரசு கூப்பிடுது, கம்ப்யூட்டரை கொடுத்து வேலை பாருன்னு தமிழ்நாடு அரசு கூப்பிடுது. இது ரெண்டுல எந்த பக்கம் நிக்க போறோம்? இதுதான் சண்டை. இன்னைக்கு கையையும் காலையும் கட்டி போட்டு உங்களை ஓட சொன்னா ஓட முடியுமா? நல்லா தானக்கா பேசிட்டு இருக்கீங்க, வர வர என்னக்கா கையை காலை கட்டிட்டு ஓட சொல்றீங்க? ஒன்றிய அரசு தமிழ்நாடை ஓட சொல்லுகிறது. நிதி கொடுக்க மாட்டோம். கல்வித்துறைக்கு வர வேண்டிய, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை தரமாட்டோம் யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. வெள்ள பேரிடர், புயல் நிதி எல்லாம் கொடுக்க முடியாது, உங்க பாடு. சரிங்க, இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதுல இருந்து சந்தேகம் இல்லைல்ல. இப்ப தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், இந்தியா ஒன்றியம். இந்தியான்னு தனியா ஒண்ணு கிடையாது, எல்லா மாநிலமும் சேர்ந்ததுதான் இந்தியா. இப்ப இந்த மாநிலம் நல்லா இருக்கணும்ன்ற அக்கறை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு வேணுமா வேணாமா? ஏன் இல்லைன்னு கேட்டா, எல்லாம் ஜாதியா பிரிஞ்சிரு, சண்டை போட்டுக்க, மதத்தால பிரிஞ்சுக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை ஒன்றிய அரசு தாங்கி நிற்கிறது. எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை தமிழ்நாடு தாங்கி இருக்கிறது. அது முடியாம, பொறுத்துக்க முடியாம நமக்கு எந்த நிதியும் தரமாட்டேன்னு கையையும் கட்டிட்டாங்க, காலையும் கட்டிட்டாங்க. ஆனால் முதல்வர் ஓடுகிறார், கை கால் கட்டிய நிலையில் ஓடுகிறார். என்னத்தை நீ சாதிச்சிருவன்னு பார்ப்போன்னு நினைச்சப்ப இந்தியாவில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலம். நம்பர் 1 எதுலலாம்? எக்கனாமிக் growth, ஃபேக்டரிஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், டெக்ஸ்டைல், லெதர், விமென் ஒர்க் ஃபோர்ஸ், டாக்டர்ஸ், GER, PhD ஸ்காலர்ஸ், செஸ் கிராண்ட் மாஸ்டர், விளையாட்டு வரை தமிழ்நாடு தான் நம்பர் 1.